வாங்க இன்றைக்கி போய் தோட்டத்தை பார்க்கலாம். கொத்தவரை போட்டுக்கிறேன். அவரைக்காய் செடி 7 நாள் ஆச்சுங்க நண்பர்களே. பாருங்கள் எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு. 12 விதை போட்டேன் நண்பர்களே. 7 செடி தான் முளைச்சி வந்திருக்கு. வாங்க நம்ம வெண்டைக்காய் தோட்டத்தை பார்ப்போம். தண்ணியா எதுக்கு? அது கொஞ்சம் தான் வந்துட்டு அதுக்குள்ள தண்ணி நின்று போச்சு. மோட்ரு போட்டுக்கிறேன். பாலக்கீரை வச்சுருக்கிறேன். இது 10 நாள் ஆச்சுங்க. எப்படி முளைச்சி வந்துருக்கு பாருங்கள் பாலக்கீரை. ஒரே ஒரு ரோஸ் செடி வச்சுருக்கிறேன். 2 நாள் தான் ஆச்சு. இது சிறுகீரை போலான்னு மண்ணை பதப்படுத்தி வச்சுருக்கிறேன். ப்ராசஸ் போயிட்டுருக்கு. 2-3 நாள் ஆகும். வாங்க நீங்கள் பீன்ஸ் விதைச்ச நண்பர்களே. பீன்ஸ் முளைச்சிருச்சான்னு பார்க்கலாம். 7 விதை போட்டேன். எத்தனை விதை முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம் நண்பர்களே. வாவ், ஒரு முளைச்சி வந்துருச்சுங்க நண்பர்களே. இங்கே பாருங்கள். பரவாயில்ல, முளைச்சிருச்சுங்க. 7 விதையில் எத்தனை விதை முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம். இது முளைக்கலைங்க. அங்கேயும் முளைக்கலைங்க. இங்கே ஒன்று முளைச்சி வந்திருக்கு. இங்கே ஒரு விதை முளைச்சி வந்திருக்கு. பீன்ஸு நம்ம வீட்டு குட்டீஸு என்ன பண்ணி வச்சுருக்கான் பாருங்க. சாயந்தரம் 5 மணிக்கு விளாண்டுக்கிட்டு இருந்துருக்குறான். அப்படியே எல்லாத்தையும் போட்டு போயிட்டா.